லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோசுவா புஸ்தகத்தின் கடைசி 4 அதிகாரங்கள் 21 முதல் 24வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்தில் லேவியருக்குரிய பட்டணங்களை குறித்து, லேவியருக்கு சீட்டு போட்டு கொடுக்கிறதான பட்டணங்களை குறித்து பார்க்கிறோம். இது இஸ்ரவேலின் சந்ததியார் அவர் பட்டணங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். கானான் தேசத்தை ஆனால் பூரணமாக கைப்பற்றவில்லை. தமது வாக்குத்தத்தத்தை இஸ்ரேல் மக்களுக்கு நிறைவேற்றுவதில் தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். அதே நேரத்தில் இஸ்ரேல் மக்களும் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவதிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கானான் தேசம் முற்றிலுமாய் சுதந்திரிக்க முடியும். அதே போல் புதிய ஏற்பாட்டிலும் விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை உண்மையுடன் நிறைவேற்றுவார். தேவனுடைய ராஜ்யத்தையும் வாக்குத்தத்தங்களையும் நாம் பூரணமாக அனுபவிக்க வேண்டுமானால் நாமும் உடன்படிக்கைக்கு பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நாம் பரலோக தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். 22வது அதிகாரத்திலே கிழக்கு கோத்திரத்தார் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்வதை குறித்து பார்க்கிறோம். ரூபன், காத், மனாசே ஆகியோர் யோர்தானுக்கு இக்கரையிலே ஒரு பலிபீடத்தை கட்டியது தேவனுக்கு விரோதமாய் கட்டப்பட்டது என்று இஸ்ரவேல் நம்பியபடியால் அவர்கள் தங்கள் சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனாலும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் தேவனுடைய பரிசுத்தமும் சத்தியமும் கைவிடப்பட்டன என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தார்கள். தேவனுடைய பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் காக்கும்படி தங்கள் சொந்த ஜனங்களோடு சண்டையிட ஆயத்தமாக இருந்தார்கள். தங்கள் இஸ்ரவேலருக்கு தங்கள் அன்பை தெரிவிப்பதற்காக யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரர் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அனுப்பி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சித்தார்கள். அதன் மூலமாக அவர்களுடன் ஒப்புரவாகலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஒருவர் புரிந்து கொள்ளுதலும் ஒப்புரவாகுதலும் யுத்தம் இல்லாமலே சாதிக்கப்பட்டு விட்டது. இந்நிகழ்ச்சியிலிருந்து அனைவரும் தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களிடமும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். புதிய உடன்படிக்கையிலும் சத்தியத்திலும் அன்பும் தொடர்கின்றன. விசுவாசிகள் தேவனுடைய சத்தியத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் பாடுபட வேண்டும். இவற்றை இழக்கும்படி வேறு எதனுடன் சமரசம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் தாங்கள் எதிர்க்க வேண்டிய நபர்களிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து 23வது அதிகாரத்திலே தலைவர்களுக்கு யோசுவாவினுடைய கடைசி வார்த்தைகளை குறித்து இங்கே பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம் விழிப்புடன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அவரையே விடாமல் பற்றி கொள்ளவும் அவர் அவர்களிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல அவரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும் என்று உபதேசம் செய்ததை நாம் இங்கே காண முடியும். தேவனிடத்தில் அன்பு, தேவனுக்கு நன்றி ஆகிய இந்த 2 தூண்டுதல்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் பிரஜாதியார் அக்கிரமம் நிறைந்த மக்களை விட்டு பிரிந்து ஒரு பரிசுத்த ஜாதியாக தேவன் முன்பு நிலைநிறுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் இதே போன்ற அர்ப்பணிப்பும் அன்பும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து 24 அதிகாரத்திலே சீகேமிலே உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே யோசுவா ஜனங்களெல்லாம் கூட்டி கடைசி காலத்திலே ஒரு முறை இஸ்ரவேலின் கோத்திரத்தார் அனைவரையும் சீகேமிலே கூடி வர பண்ணி அவர்கள் அனைவரையும் தேவன் அவர்களோடு செய்துள்ள உடன்படிக்கையை நினைவுபடுத்திய பின் அவர்கள் அனைவரும் ஒரு மனதோடு உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள செய்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அனைவரும் பயபக்தியுடன் தாங்கள் தேவனிடத்திலே உண்மையுடனும் பக்தியுடனும் கீழ்ப்படியுடனும் இருக்க உறுதி கூறினார்கள். இதே போல நாமும் உடன்படிக்கை ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதோ யோசுவா சொன்னபடி நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே செவிப்போம். அதே போல கர்த்தரை விட்டு விலகிய காரியங்களுக்கு தூரமாக இருப்பதாக என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இத்தேசத்திலே இதோ யோசேப்பினுடைய எலும்புகள் அடக்கம் பண்ணப்படுவதை குறித்தும் அங்கே ஆரோன் குமாரனாகிய எலேசார் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவதை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. இந்த வேத வசனங்களை வாசித்து சர்வ தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பு உணரா தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்து வருவாராக. ஆமீன், ஆமீன்.